அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், புக்கர் பிரைஸ் 2025 இஸ் அவார்டட் டு டேவிட் ஜலாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். டேவிட் ஜலாய்க்கு தான் புக்கர் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன புக்குக்காக அப்படின்னா ஃப்ளஷ் அப்படிங்கிற புக்குக்காக. ஓகேங்களா? ஸோ புக்கர் பிரைஸ்க்கும் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்க்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்னன்னா புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதணும். யூகே ஆர் அயர்லாண்ட்ல பப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா? ஆனா இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்ல எழுதலாம். தமிழ்ல எழுதலாம், கன்னடத்துல எழுதலாம், எதுல வேணாலும் எழுதலாம். ஆனா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். யூகே ஆர் அயர்லாண்ட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். சரியா? இதான் கண்டிஷன்ஸ். இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா பானு முஷ்தக் அண்ட் தென் தீபா பாஸ்தி இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க. சரியா? ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து அந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறத ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புக்குக்காக வழங்கியிருந்தாங்க. சரியா? அதையும் ரீசெண்டா சேர்த்து பார்த்துக்குங்க. புக்கர் பிரைஸ்ங்கிறது டேவிட் ஜலாய், பிரிட்டிஷ்காரவங்க. நேட்டிவ் வந்து பிரிட்டிஷ். ஃப்ளஷ் அப்படிங்கிறது அவரோட எழுதின புக். சரியா? போத் கரெக்ட். அடுத்தது, டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ் மாடல் வாஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ் மாடல் கொடுத்தது யாருன்னா ஜேம்ஸ் வாட்சன். ஆபிச்சுவரிஸ்ல இதை நம்ம படிப்போம். சரிங்களா? இவர் யார் அப்படின்னா 1962ல டிஎன்ஏ கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசன் வந்து வாங்கியிருப்பாரு. நவம்பர் 6, 2025ல இறந்து போயிட்டார். சரிங்களா? ஸோ அவருக்கு தான் அவர் தான் இந்த டிஎன்ஏவோட டபுள் ஹீலிக்ஸ் மாடல் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சது இவர் தான். அடுத்தது, விச் ஸ்டேட் செக்யூர் டாப் ரேங்க் இன் நேஷனல் வாட்டர் அவார்ட்? ஸோ ஜல் சக்தி மினிஸ்ட்ரி வந்து இந்த நேஷனல் வாட்டர் அவார்டு அப்படிங்கிறத வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க. 2018ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்னா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், குஜராத் வந்து செகண்ட், ஹரியானா வந்து தேர்ட். சரிங்களா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் டோட்டல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அமாங் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாருன்னா யூஎஸ்ஏ. சரியா? செகண்ட் வந்து சைனா. இந்தியா வந்து நம்ம தேர்ட் ரேங்க்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்தியா வந்து தேர்ட். லாஸ்டா, பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2014-15ல கொண்டு வந்திருப்பாங்க. இயர்லி ரிவைஸ் பண்ணிட்டே வருவாங்க. லேட்டஸ்டா 2024ல ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பாக்குறப்ப பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா தமிழ்நாடு வந்து வந்திருக்கு. டாப் அச்சீவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.